இப்போ ஒரு லேண்டிங் பேஜில் அப்பர் ஃபோல்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் என்னென்னலாம் முக்கியமாக இருக்கணும், எது தான் இருக்கக்கூடாது? ஸோ லேண்டிங் பேஜில் வந்து ஆடை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வியூ பண்ண போகும்போது மேலே ஒரு லேயர் இருக்கும். அப்புறம் ஸ்க்ரால் பண்ணி தான் நீங்கள் என்டையர் லேண்டிங் பேஜை பார்ப்பீங்க. ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து அபோவ் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நியூஸ் சேனலில் போய் ஒரு நியூஸ் பேப்பர் சேனலில் போய்ட்டு நம்ம வந்து ஆடு கொடுக்குறோம். அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா அதுக்கு மட்டுமே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு 10 lakhs rupees. அது டிபெண்ட்ஸ் ஆன் சீசன், அதெல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அது விசிபிலிட்டி இருக்கும், அங்கேருந்து கன்வர்ஷன்ஸுமே நடக்கும். எப்படி ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜ் ரொம்ப அந்த டாப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் நம்ம ஃபனலை பொறுத்த வரைக்கும், லேண்டிங் பேஜை பொறுத்த வரைக்கும் டாப் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அந்த டாப்பில் வந்து பார்த்து ரீட் பண்ணுறதுக்கு தான். அதில் என்னென்ன எலிமெண்ட் இருக்கணும்னா, நார்மலாக ஒரு ஹூக் சொல்லுவோம், அது வந்து ஒரு 2 லைன் இருக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் VSL வீடியோ இருக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்ஸ், ஏதாச்சும் பேஜஸ்ன்னு போடுவோம்ல, நம்ம வந்து நம்ம எங்கள்கிட்ட இவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது, நாங்கள் இந்த அவார்டு வாங்கியிருக்கோம், இல்லை நாங்கள் இந்த மாதிரி PR ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்திருக்கோம், நாங்கள் பிளேஸ் ஆகிருக்கோம், அந்த மாதிரி ஐகான்ஸ் போடலாம். இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, இது டைனாமிக் தான். அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணுமோ, அதுக்கு நான் என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ஆட் பண்ணுவோம். இது வந்து எப்படின்னா, ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த டேரக்டர் வந்து படம் எடுக்க போகும்போது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் அவர் படம் எடுப்பார். அவருடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நடுவில் மாற்றுவார். அது ஏன் மாற்றுறாரு, லாஜிக்கே இருக்காது, ஆனால் மாற்றுவார். ஸோ அது அந்த டைம்லையும் அந்த ஸ்பாட்லையும் இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணான்னு தோணும். அப்போ நம்ம அபோவ் ஃபோல்டில் எப்படி வேணால் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் அது பண்ணிக்கிட்டே இருக்க போகும்போது உங்களுக்கே தோணும், உங்கள் ஆடியன்ஸ்க்கு எது வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம்.